தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 10,000 மது பாட்டில்கள் விநியோகம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 10,000 மது பாட்டில்கள் விநியோகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. திமுக 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. இந்த வெற்றி ஒரு கேவலமான வெற்றி. அதாவது வாக்குக்கு 5,000 ரூபாய், பட்டுச்சேலை, பட்டு வேட்டி, எவர் சில்வர் குடம், வெள்ளி கொலுசு, ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி ஆகியவற்றை வாக்காளர்களுக்கு கொடுத்து வெற்றி பெற்றது. தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே 10,000 மது பாட்டில்களை திமுக வேட்பாளர் பதுக்கி வைத்திருந்தார். இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற அன்று திமுக தொண்டர்களுக்கு 10,000 கோட்ரு பாட்டில்களை திமுக வேட்பாளர் விநியோகித்தார். இது திமுகவினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினருக்கு மத்தியில் உற்சாகம் கரை புரண்டோடுகிறது. திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருப்பதாலும், திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மது பாட்டில்கள் விநியோகம் செய்ததாலும் திமுக வேட்பாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அவர்கள் மத்தியில் உற்சாகம் கரை புரண்டோடுகிறது. இது திமுகவுக்கு கிடைத்த ஒரு கேவலமான ஒரு வெற்றி என்று சொல்லலாம்.